ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரல் தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? செட் 20 வரையும் பார்த்துட்டோம். இப்போ செட் 21, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலகம் என்னும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் உழவு. ஓகேயா? ரெண்டாவது, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது குறளில் வரும் ஒழுக்கம் என்னும் சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு கண்டறிந்து சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு தொழில் பேர் தான் கரெக்டான ஆன்சர், மற்ற எதுவுமே வராது. 3, விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும். இங்க சரியான வினா எதுனா, நீங்க இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆப்ஷன் நல்லா ரீட் பண்ணி போடணும், ஓகேங்களா? நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும், இதுதான் கரெக்டான ஆன்சர். அது முன்னாடி உள்ள ஆப்ஷன் பாருங்க. நம்ம இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க. இது அப்போ இது அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி இங்கே படித்து பார்த்து கரெக்டாக போடுங்க. 4வது, ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது. ஒரே பொருள் தான், ஆனால் பல சொற்கள் வருவது என்னதுன்னா பொருள் பின்வர் நிலையணி, ஓகேங்களா? 5வது, ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பைநிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் இருக்கும். 6வது, பொருந்தாத இணையை கண்டறிந்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஈண்டுனா இவ்விடம், கரெக்டு தான். நான் பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. காண்டகு காணத்தக்க, இதுவும் கரெக்டு தான். இருப்பாணி இரும்பு ஆணி, ஈண்டு அடித்து, இது தப்பு, ஓகேங்களா? இதான் பொருந்தவில்லை. 7வது, விலையற்ற தொடரை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நல்லா படித்து கரெக்டாக போடுங்க, ஓகேங்களா? புத்தக படிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தேன். என்னது? வன்தொடர் குற்றிகளுக்கு அப்புறம் கசதப மிகும், அந்த வல்லினம் மிகு மிகா அதோடைய இலக்கணம் தெரிஞ்சு ஈஸியாக போட்டுடலாம். புத்தக படிப்பு தேவை, இந்த ஒரு தான் இத்து இருக்குது, இதுதான் கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா? அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். அளவுக்கு பி தான் ஆன்சர். 8வது, பொருந்தாத வினை மரபு கேட்டிருக்காங்க. வினை மரபுலை பொருந்தாத கேட்டிருக்காங்க. அம்பு எய்தான், பால் பருகினான், ஆடை நெய்தான், இதெல்லாம் கரெக்டு. சுவர் கட்டினான், இது தப்பு, ஓகேங்களா? அப்போ என்ன வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? 9வது, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறியன்னு சொல்லி எப்படி கேட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு என்னதுன்னா ஆசிரியஸ் வந்திருக்கு, அப்படி தானே? அப்போ இது எல்லாமே ஆளை முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 2வது எழுத்து பாருங்க, இக்கு, ஓகேங்களா? இக்கு அடுத்து என்ன வரும்? இங்கு தான் வரும். அப்படி பார்க்கும்போது இங்கு 2வது எழுத்து இருக்கு, அங்கை. அப்போ இதான் கரெக்டாக வரும். புரிஞ்சுதான் நான் சொல்லுது உங்களுக்கு? மெய்யெழு 2வது எழுத்து எப்படின்னு பாருங்க. 2வது எழுத்து ஃபுல்லாமே ஒரு மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்தாக இருக்குன்னா அதில் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இக்கு தான் நம்ம வரும். அப்படி இக்கில் இக்குக்கு அடுத்து இங்கு, அப்படி அந்த மாதிரி அந்த ஆர்டரில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அங்கை தான் இதில் வரும். 10வது, பொருந்தாத சொல்லை கேட்டிருக்காங்க. எதுக்கு பொருந்தாத சொல்லுன்னா சுவை பண்புக்கு பொருந்தாத சொல்லு. சுவை பண்புல காரம் வரும், புளிப்பு வரும், இனிப்பு வரும், சதுரம் வராது. சதுரம் வடிவத்தில் வரும். 11, உரிய பொருளை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்பது என்ன இதை வருதுன்னா ஆனா பசு, ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம நடத்தியிருப்போம். 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நன்னனுடைய கூற்றுப்படி. 12, பிறமொழி களப்பெற்ற தொடரை எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பிறமொழி தொடர் அது எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? நமஸ்காரம், இதெல்லாம் பிறமொழி. நமஸ்காரம் பிறமொழி. அடுத்து ஆசீர்வதித்தேன், இதுவும் பிறமொழி, ஓகேங்களா? அப்போ 12க்கு சி தான் ஆன்சர். 13, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நுனித்து, இது எப்படி பிரிக்கும்னா நுனி பிளஸ் இத்து பிளஸ் இஸ்து பிளஸ் ஊ, இதுதான் கரெக்டான பிரிவு, ஓகேங்களா? அதனால பாருங்க, கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடரை கண்டறிக. இதுல எது பிழையான தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? பேருந்து நிறுத்தும் இடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது. இன்றும் நம் நாட்டில் பெருவாரிய மக்கள் உள்ளார்களே. ஆலமரத்தின் இந்த லா வருமா? ஆலமரம் இந்த லா வராது, அப்படிதானே? ஆலமரம் இந்த லா வரும். விழுதினை பாம்பொன்று குரங்கு அஞ்சு. அப்ப இது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. 15 பாருங்க, பொருந்தாதை கண்டறிக. தான் பிளஸ் இன் தன்னின், கரெக்டு தான். நீ பிளஸ் இன் உன்னின், இதுவும் கரெக்டு தான். யான் பிளஸ் இன் எண்ணின், இதுவும் கரெக்டு தான். நான் பிளஸ் இன்னின் எங்களின் வருதா, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஏன்னா அவன் பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 15க்கு டி.
16வது ஓடு என்பதின் வினையெச்ச சொல்லை கேட்டிருக்காங்க. ஓடுக்கு வினையெச்சம் வந்து ஓடி, இதான் கரெக்ட். வந்து பெயரெச்சம். ஓகேங்களா? ஓடினா என்பது வினை முற்று, ஓடுதல் வந்து தொழில் பெயர். 18 நம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. 19 ஆயக்காலைன்னு உங்களுக்கு என்ன அந்த நேரத்தில். திரள்னா உங்களுக்கு என்னதுன்னா திரட்சி. எயினர்னா வேடர். நாவாயினா படகு. 20வது உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம். இதுவுமே நியூ புக்ல இந்த கான்செப்ட் இருக்கு. 21 தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும். இப்பாடல் வரியில் இடம்பெற்ற இலக்கியம் வந்து முக்குடர் பல்லு. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம புதுசாக புக்கில் படிச்சிருக்க மாட்டோம். இதை வந்து பார்த்துக்குங்க, ஒரு ரிவிஷன் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும். ஓகேங்களா? இப்பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் முக்குடல் பல்லு. 22 முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யாருன்னா மணிமேகலை. 23 உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய பார்த்துருப்போம். 24 நந்தி கலம்பகம் எனும் நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய பார்த்துருக்கோம். 25 பொருள் விளங்குமாறு பிரித்து எழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீயடா எதிர் நிற்பதோ. இது இந்த பிரிப்பு தான் கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் பார்த்துக்குங்க. 26 அழகர் கிள்ளை விடுத்தூது என்னும் சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய நூல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 250 ஆண்டுகளுக்கு முந்தைய நூல். ஓகேங்களா? இதான் ஓல்டு புக் கான்செப்ட், தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். 27 செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் யாருன்னா நல்லாதனார். ஓகேங்களா? செரு அடுதோல் என்று அடைமொழி பெற்றவர் யாருன்னா நல்லாதனார். 28 கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் யாருன்னா மூன்றுரை அரையனார். இதில் என்ன நூல் எழுதியிருப்பாருன்னா பழமொழி 400. ஓகேங்களா? 29 நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்றுதன் சேவினை பயனே. இப்பாடல்கள் இடம்பெற்ற நூல் வந்து நற்றினை. ஓகேங்களா? இந்த கோர்ஸுமே ஒரு முக்கியமான கோர்ஸு, நம்ம புக்கில் பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோவா பார்த்துக்கங்க. இம்பார்ட்டன். 30வது ஆறுமுக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறத்ததன் நாமே வேளார் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னா வீரமா முனிவர். இந்த கோர்ஸும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஆறுமுக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற. இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தெரியாத கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய நோக்கமே நம்ம டாபிக் ரிலேட்டடாக சில கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டோம். ஃபுல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்ம வந்து பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகேங்களா? 31 தவறான தொடரை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. சூளை நோயில் ஆட்கொள்ளப்பட்டவர் அப்பர், மணக்கோலத்தில் ஆட்கொள்ளப்பட்டவர் சுந்தரர், திருவண்ணைநல்லூரில் ஆட்கொள்ளப்பட்டவர் சம்பந்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா? திருப்பெருந்தூரில் ஆட்கொள்ளப்பட்டவர் மாணிக்க வாசகர். இது கரெக்ட். 32 இரவினர் குழலும் அற்றோ என அற்றுதும் அற்றே என்னா வெறுவிலன் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். இப்பாடல் வரிகள் இயற்றிய ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா? இப்போ நியூ புக்கில் இருக்கக்கூடிய அந்த திருவிளையாட புராணமுடைய கான்செப்டும் இந்த வரி இருக்காது. மேபி ஓல்டு புக்கில் இருக்கலாம். லைனை பார்த்துக்குங்க. இரவினர் குழலும் அற்றோ என அக்தும் அற்றே என்னா. ஓகேங்களா? இது 33 குலசேகர் ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளதுன்னா முதலாயிரத்தில் உள்ளது. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 34 திரு வேங்கடாந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஓகேங்களா? இது ஓல்டு புக் கான்செப்ட். எல்லொரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லொரு புன்கன் தீர்த்தோ நன்றியும். இப்பாடல் வரியில் இடம்பெற்ற இலக்கியத்தின் பெயர் வந்து சிலப்பதிகாரம். ஓகேங்களா? இந்த லைனை வச்சு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. புல்லூர் புன்கன் தீர்த்தோன்னா இதை யாரை குறிக்கினா சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனை குறிக்கி. ஓகேங்களா? சிபி சக்கரவர்த்தி. அதுக்கடுத்து இந்த புல்லூர் பின்கொன் தீர்த்தம் சொல்லி இருக்குல்ல, இதுல புல் என்பது யாருன்னா புறாவை குறிக்கும். ஓகேங்களா? இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. மொத்தம் 3 கொஸ்டின் சொல்லி இந்த 3 டைப்பாக கேட்குறாங்க. பார்த்துக்குங்க. 36 வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம்மொழியை சார்ந்ததுன்னா ஆங்கில மொழி. 37 திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யாருன்னா ஜி போப். 38
பொருத்தமான தொடரை தேர்வு செய்யும் சொல்லி கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியார் என்பது யாருன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் தமிழக பெண். ஓகே, இதுதான் கரெக்டாக வரும். 39 புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பேரிடப்படாத ஊர் சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணுங்க. பேரிடப்படாத ஊர் வந்து என்னதுன்னா புலிப்பேரி. எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. புளியம்பட்டி, புளியஞ்சோலை, புளியங்குடி. ஓகேங்களா. 40 புல்லென்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா ராமலிங்கர். இந்த ஸ்டான்ஸா பாருங்களேன், அப்படி திருக்குறள் மாதிரி இருக்குனாலும் திருக்குறள்னு சொல்லி போட்டுறாதீங்க. திருவள்ளுவரோ திருக்குறளோ போட்டுறாதீங்க. இது என்னன்னா ராமலிங்கர், வள்ளலார் கூற்று. ஓகேங்களா. இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓல்டு புக்கில் அதோட இந்த பாடல் வரிகள் காணப்படுது. ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. 41 கல்வெட்டுகளில் காணப்படும் இந்த மதுரை ஓகேங்களா டேஸாக மாறியுள்ள மதுரையாக மாறியுள்ளது. இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கடந்த 2022 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. 42 அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என கூறியவர் யாருன்னா ஔவை. ஓகேங்களா. இது ஒரு ஃபேமஸான கோட்ஸ் தான் ஔவையாருடைய. 43 அரை நிர்வாண பக்கிரி என்று காந்தியடிகளை ஏனம் செய்தவர் சர்ச்சில். ஓகேங்களா. ஓல்டு புக்கில் இந்த கான்செப்ட் இருக்கு. அது போக ஐஎன்எம்ல இந்த கான்செப்ட். 44 ஓரொரு கொருநாட்டுக்குரியதானே ஓட்டேச்சான் நினைப்புடையர் அல்லர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் படிச்சிருக்காங்கன்னா பாரதியார். ஓகேங்களா. ஓரொரு கொருநாட்டுக்குரியதானே ஓட்டேச்சான் நினைப்புடையர் அல்லர். இந்த ஸ்டேட்மெண்ட் யாருன்னா பாரதியார். 45 பாருங்க. தமிழர்கள் டேஸ் நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தனா சாவக நாடு. ஓகேங்களா. ஆஸ்திரியா வராது, போர்ச்சுகல் வராது, கனடா வராது. ஈஸியாக நீங்கள் ஆப்ஷனை வந்து பார்த்து நீங்கள் போடலாம். சாவக நாடு. 46 கீழார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் டேஸ் நூற்றாண்டை சார்ந்தவை. கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. 47 தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கப்பட்டவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸ்டேட்மெண்ட் முக்கியம். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. இது வந்து நியூ புக்ல இந்த கான்செப்ட் இருக்கு. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட, ரிப்பீட்டட் கொஸ்டின். 48 பாருங்க. தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. ஓகேங்களா. மு வரதரசனார். மண்ணின் மகன் யார நீல பத்மநாபன். செங்கமலம் ஒரு சோப்பும் யாருன்னா சுந்தர ராமசாமி. விழிப்பு என்பது சிவசங்கரி. ஓகேங்களா. 49 ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா நச்சினார் கினியா. 50 தீவே தாமோதரனார் பரிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் யாருன்னா திராவிட சாஸ்திரி. இப்போ பரிதிமார் கலைஞருக்கு வந்து திராவிட சாஸ்திரின்னு பட்டம் வழங்கியவர் யாருன்னா தீவை தாமோதரனார். ஓகேங்களா. 51 கேட்டான். ஓகேங்களா. இதோடைய சரியான வந்து வேர் சொல் வந்து என்னதுன்னா கேள். 52 அடவி மலையாறு. இச்சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அடவி மலையாறு. இது என்ன வரும்னா அடவியும் மலையாறும். ஓகேங்களா. அடவியும் மலையாறும் அப்படின்னு உண்மை தொகை. 53 சரியான பொருளை கேட்டிருக்காங்க. பருவரல்னா என்னதுன்னா துன்பம். பருவரல்னா என்னதுன்னா துன்பம். 84 வலுவற்ற தொடரை தேர்வு செய்யும் சொல்லி கேட்டிருக்காங்க. வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்துவான்னு சொல்லி வந்திருக்கு. இந்த இடத்துல பறித்துவா வராது, வெற்றிலை கொய்துவா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆந்தே வந்து கத்தியதான் வருமா? ஆந்தே வந்து கத்தியது வராது. இதில் அது தப்பா இருக்கு. பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தன அப்படின்னு சொல்லி வரும். வீழ்ந்தது வராது, வீழ்ந்தனன்னு வரும். வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 55 தன்னொற்று இரட்டல் என்னும் விதிப்படி புலர்ந்த சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னதுன்னா சிற்றோடை. ஓகேங்களா. இது எப்படி பிரியும்னா சிறுமை பிளஸ் ஓடையா பிரியும். மை விகுதி கட்டு சிறு பிளஸ் ஓடையா பிரியும் போது உங்களுக்கு என்ன வரும்? தன்னொற்று இரட்டல் விதிப்படி என்ன வரும்னா இற்று வந்து ஒன்று ஆட் ஆகி சிற்று பிளஸ் ஓடையா மாறும். அதுக்கடுத்து இந்த இற்றில் இருக்கக்கூடிய இட் பிளஸ் ஊ வந்து கெட்டு இட் பிளஸ் ஓ
ரோ மாதிரி சிற்றோடையா மாறும். ஓகேங்களா. 56 ஆகு பேர்களை பொறுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கருவியாக பேர் என்ன வரும்னா வானொலி கேட்டு மகிழ்ந்தான். காரியவாகு பேர் வந்து திருக்குறள் கற்கிறேன். கருத்தாவு பெயர் வந்து கம்பரை படித்தேன். ஓமையாவு பெயர் வந்து காலை வந்தான். 57 பொருந்தாத பொறுத்துக தொழில் கேட்டிருக்காங்க. நெடுமதில் நெடுமதில் என்பது பண்பு தொகை. வாங்குவில் வாங்குவில் என்பது வினை தொகை. இளையவேல்னா என்னதுன்னா ஓமை தொகை. ஆறன் களியர்னா ஆறாம் வேற்றுமை. 58 ஆறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா படித்து கரெக்டாக போடுங்க. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். மாற்றுவார் மாற்றும் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் தான் கொடுத்துருக்கு. 59 பொன்னும் துகிரும் முத்தும் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. பொன்னும் துகிரும் என்னும்மை. ஓகேங்களா. இந்த இம்மு மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை. 60 அந்தமான் என்ற சொல் அந்த பிளஸ் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தெரிகிறதுனா ஒரு விலங்கை குறிக்கிறது. ஓகேங்களா. 61 பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இதில் என்பது பொறை என்பது சொல்லின் குறிப்பிடும் பண்பு வந்து பொறுமை. ஓகேங்களா. இது பேசிக்காக கொஸ்டின் தான். ஸ்கூல் நியூ புக்கில் இந்த கொஸ்டின் காணப்படுது. 62 நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்துள் நிமிர்ந்து. இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறியும் சொல்லி கேட்டிருக்காங்க. நிமிர்ந்து அதோட எதிர்ச்சொல் என்னது குனிந்து. 63 பாருங்க. இது ஒரு இலக்கண குறிப்புல பொறுத்து கேட்டிருக்காங்க. பொங்கும் கடல் வந்து என்னதுன்னா வினை தொகை. அடைந்து வந்து என்னதுன்னா வினை எச்சம். கரகமலம் வந்து என்னதுன்னா உருவகம். தேசம் என்பது இடவாகு பெயர். 64 தேன் போன்ற மொழி இத்தொடரில் வரும் ஓமை வகை என்னதுன்னா விரி ஓமை. ஓகேங்களா. அந்த போன்ற உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்ததுனால விரி ஓமை. 65 இணையில முப்பால் நீளத்தை பாரதிதாசன். இதான் ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய செட்டில் பார்த்துருக்கிறோம். 66 கதம் என்ற சொல்லின் பொருள் என்னது சினம். ஓகேங்களா. 67 வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். 68 கவரி வீசிய சேரமன்னன் யாருன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை. இவர் வந்து யாருக்கு வீசியிருப்பாருன்னா மோசிகரனார். மோசிகரனான்னு சொல்லக்கூடிய புலவருக்கு வந்து வீசியிருப்பாரு. நியூ புக்கில் 10th இந்த கான்செப்ட் இருக்குது, பாக்ஸில் இருக்கும். 69 ரச்சினிய யாத்திரைகிறம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், கடந்த செட்டெல்லாம் பார்த்துருக்குறோம். 70 பொருந்தாது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அயோத்தி காண்டம், பாலகாண்டம், கிட்கிந்தா காண்டம்னா கம்பராமாயணத்தை வரக்கூடியது. ஹிஜ்ரத் காண்டம் என்பது சீராபுணத்தில் வரக்கூடியது. ஓகேங்களா. அதில் பொருந்தாது என்னதுன்னா ஹிஜ்ரத் காண்டம் தான். 71 வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழின் எத்தனாவது பருவம்னா 6வது பருவம். ஓகேங்களா. இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 72 குமரகுருபர் எழுதாத நூல் வந்து எதுனா நீங்கள் நியூ புக்கில் வந்து குமரகுருபருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடலாம். கந்தர்கலை என்பவர் இருக்கும். மீனாசாமி பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ரெண்டுமே எழுதியிருக்கும். இந்த குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வந்து கிடையாது. ஓகேங்களா. 73 பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என செய்கிலாரை புகழ்ந்து வருகிறவர் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 74 நற்றினையை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 75 தமிழுக்கு கதி என பெரியோரால் போற்றப்படும் 2 நூல்கள் திருக்குறள், கம்பராமாயணம். 76 பாருங்க. தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் குறுந்தொகை. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் வந்து குறுந்தொகை. ஓகேங்களா. ரிப்பீட்டட் கொஸ்டின். 77 கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுவர் யாருன்னா இலக்குவன். கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுவர் யாருன்னா இலக்குவன். 78 பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்கள் எண்ணிக்கை 105. கடந்த செட்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். 79 மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரை. பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து நந்தி கலம்பகம். ஓகேங்களா. எல்லாம் ஞாபகிங்க. மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரை நந்தி கலம்பகம். 9 கம்பராமாயணம் அயோத்தி காண்டத்தில் உள்ள படலங்கள் வந்து 13.
அயோத்தி காண்டத்தில் உள்ள படலங்கள் மொத்தம் எத்தனைன்னா 13. ஓகேங்களா. 51 இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யாருன்னா நக்கீரர். இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட். 52 செம்புல பேர்நீர் போல அன்புலம் நெஞ்சம் கலந்தனவே. இப்பாடல் இடம்பெறும் நூல் வந்து என்னன்னா குறுந்தொகை. இந்த பாடல் வந்து எதுல வந்து திருவிளையாடு புராணத்துல வந்து இது காணப்படும். குறுந்தொகை பாடலை வந்து திருவிளையாடு புராணத்துல வந்து தருமிக்கு பொற்களை அளித்த படத்துல வந்து இது காணப்படும். ஓகேங்களா. 53 சொல்லையும் பொருளையும் பொறுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வன்மை, இந்த வன்மையில இந்த 2 சொல்லி இன்னுக்கு என்ன வரும்னா வலிமை. இந்த வன்மை இதுக்கு வந்து கொடை. தன்மைன்னு என்னதுன்னா குளிர்ச்சி. இந்த தன்மைக்கு வந்து இடப்பெயர். ஓகேங்களா. 54 வழியில்லா மன்னன் யார் அல்லது எது போற்றும்படி வாழ்வான்னா நூல்கள் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் இதில் மக்களும் வரலாம், பார்த்துக்குங்க என்னன்னு. 55 மாணிக்க வாசகர் அருளியவை என்னதுன்னா திருவாசகமும் திருக்கோவையும். ஓகேங்களா. 56 பொருத்தமில்லா தொடரை கண்டறிந்து சொல்லி கேட்டிருக்காங்க. பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் வந்து பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர். அறத்தின் வழியே வாணிகம் செய்தனர். இது கரெக்டு. கொள்வது மிகை கொள்ளாதவர்கள், இதுவும் கரெக்டு. கொடுப்பதும் குறைபடாத கொடுத்தது கரெக்டு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நான் வந்து பொருத்தமில்லா தொடர் தான் கேட்டிருக்காங்க. 57 பாருங்க. கண்ணதாசின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பரிசு பெற்ற புதினம் எதுனா சேரமான் காதலி 1980. இந்த கொஸ்டின் கடந்த செட்டில் கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்துருக்குறோம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அவர் கண்ணதாசன் எழுதிய நாடகம் என்னதுன்னா ராச தண்டனை. ஓகேங்களா. 58 சாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் யாருன்னா அம்பேத்கர். 59 பாருங்க. நாவல் பழம் என்பது நா. காமராசன். நந்தவன நாட்கள் யாருன்னா மேத்தா. நிலவுப்பூ வந்து சிற்பி. ஊமை வெயில் வந்து ஈரோடு தமிழன்பன். 90 தமிழ் மொழியின் உபநிடதம் என்ன சிறப்பிக்க பெறும் நூல் வந்து தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. ஓகேங்களா. 91 பின்வரவனற்றுள் கடலை குறிக்காத சொல் வந்து என்னதுன்னா திமிழ். சரியா. ஆறுகளி முன்னீர் பவம்லாம் கடலை குறிக்கக்கூடியது. திமிழ் வந்து உங்களுக்கு என்ன கடலை குறிக்காது. 92 மேத்தா எழுதாத நூல் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. தண்ணீர் புகழ் எழுதியிருப்பாரு. ஊர்வலம், நடந்த நாடகம், இதெல்லாம் கரெக்டு. தண்ணீர் தேசம் வந்து அவர் எழுதியிருக்க மாட்டார். ஓகேங்களா. 93 பாருங்க. 1876 2003 ஆகிய ஆண்டுகளில் டேஸ் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்படும். என்னதுன்னா ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாளிகள்னால உங்களுக்கு என்ன வந்துடும்னா ஆதிச்சநல்லூர் மைண்டுக்கு வந்துடும். 94 கிளிசல் சிறுகதை ஆசிரியர் யாருன்னா நாஞ்சில் நாடான். கிளிசல் யாரு? நாஞ்சில் நாடான். ஓகேங்களா, தெரிஞ்சுக்க. 95 நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 96 பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எப்போதைய சார்ந்ததுன்னா நாஞ்சில் நாடு. அம்மை அப்பன் என்பது என்னதுன்னா நாஞ்சில் நாடு. நாஞ்சில் நாடுனா இப்போ இருக்கக்கூடிய என்னது கன்னியாகுமரியா தானே. கன்னியாகுமரி இந்த சைடு கேரளம். முன்னாடி கேரளம் அதெல்லாம் ஒன்று போல தான் ஒட்டி தான் இருந்தது. அம்மை அப்பன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, நாஞ்சில் நாடு. 97 திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுவார்னா மருதகாசி. 98 வேங்கட மகாலிங்கம் என ஏற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னா பிச்சமூர்த்தி. ஓகேங்களா. மகாவித்துவான் நவதீத கிருட்டின பாரதியாரின் மாணவர் யாருன்னா சச்சிதானந்தன். 100 பாருங்க. அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவிட்ட ஆண்டு வந்து 1946. அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு வந்து 1946. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.